பாகிஸ்தானுடனான எல்லையில் உடனடியாக முன்கள ராணுவ வீரர்கள் திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் தயார் நிலையில் இருக்க ராணுவம் உத்தரவிட்டிருக்கிறது. ரஜோரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஜெய்சால்மரில் அனைத்து ட்ரோன்களும் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஒருபுறம் ட்ரோன்களை இந்திய ராணுவம் அழித்து வரக்கூடிய நிலையில எல்லையில் படை வீரர்களும் அங்கே பாதுகாப்பாக இருக்க ராணுவம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி விவரிங்க. அகிலா, தற்போது இந்திய எல்லைகளில் தொடர்ந்து போர் படையினர் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருகிறார்கள். போர் பதற்றம் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது. குஜராத் மாநிலத்தில் 3 நகரங்களில் முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உஷார்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். காரணம், குஜராத் என்பது அந்த கடலை ஒட்டிய பகுதி என்பது நமக்கு தெரியும். சர்வதேச பயங்கரவாதிகள் போன்றவரெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே கூடுதல் கண்காணிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் ஜம்மு மற்றும் ரஜோரி போன்ற இடங்களில இந்த குண்டு வெடிப்பு நடைபெற்றிருப்பதாகவும் வெடிகுண்டு சத்தம் கேட்பதால் வீடுகளில் மக்கள் முடங்கி இருப்பதாகவும் தெரிகின்றது. கிட்டத்தட்ட 9 மணி 10 மணியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே பொதுமக்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தூங்க செல்லக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் வேண்டுமென்றே இந்தியாவிற்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும், இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், இந்தியாவினுடைய அமைதியை குலைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக டெல்லியிலிருந்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளும் கூட அதைத்தான் சொல்கிறார்கள். திட்டமிட்டு இந்த போர் பதற்றம் உருவாக்கி அவர்கள் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதத்தை தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை செய்து வருகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலே S-400 என்று சொல்லக்கூடிய அந்த நவீன ஆயுதத்தை கொண்டு வான் பாதுகாப்பு ஆயுதம், மேலிருந்து வரக்கூடிய அந்த எதிரி நாட்டு ஆயுதங்களை அந்த இடத்திலேயே தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது, கீழே இருந்து கொண்டே அது செயல்படக்கூடிய வல்லமை படைத்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இது ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு இது தயாரித்து வெளியிடப்பட்ட நிலையிலே 5க்கும் மேற்பட்ட இது போன்ற நவீன எந்திரங்களை இந்தியா முன்பே வாங்கியிருந்தது. தற்போது அதற்கான அந்த ஒத்திகை போன்றவை எல்லாம் பலமுறை செய்து பார்க்கப்பட்ட நிலையில தற்போது இந்த போர் போன்ற ஒரு பதற்றம் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை, மேலிருந்து வரக்கூடிய சிறிய ரக அந்த லான்ச்சர் போன்றவற்றை எல்லாம் தகர்க்கக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குஜராத்தினுடைய 3 முக்கிய நகரங்களிலே முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். மக்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கிய இடங்களிலும் அதே போல அந்நியர்கள் புகுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கடல் பகுதி, வான் பகுதி, அதே போல தரைப்பகுதி என முப்படைகளுமே அலர்ட் செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள். ராஜஸ்தானை நோக்கி வந்த ஏவுகணையும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நம்மோடு ஒப்பிடும்போது பொருளாதார அளவிலும், மக்கள் தொகை அளவிலும், ராணுவ அளவிலும் மிக மிக ஒரு சிறிய நாடு. ஆனாலும் அவர்கள் நமக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில எதிரிகளை ஒன்று சேர்த்துக் கொண்டு இது போன்ற நாசகர செயல்களில் ஈடுபடுவதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கின்றது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவர்களிடம் போர் செய்வதற்கு போதுமான அளவிற்கு அவர்களிடம் ஆயுதம் கிடையாது என்பதுதான் உலக நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் நம் மீது ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை செய்து வருகின்றார்கள். இந்திய ராணுவம் மிக சாதுரியமாக செயல்பட்டு, விழிப்போடு செயல்பட்டு எல்லையிலேயே இந்த பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள்.